ஒரு சின்ன உண்மை, பெரிய கட்டுப்பாடு. சென்னை துறைமுகம் பக்கத்துல ஒரு கப்பல் ஏற்றுமதி நிறுவனம். அதோட ஓனர் சேகர். கணக்கு கண்ணன். யாரையும் எளிதா நம்ப மாட்டான். அவனுக்கு ஒரு ரூல். முதல் நாள் எல்லாரும் நல்லவங்க தான். 3ஆம் மாதம் தான் உண்மை தெரியும். ஒரு நாள் புது ஆள் ஜாயின் பண்ணான். அரவிந்த். அமைதியா இருப்பான். அதிகமா பேச மாட்டான். ஆனா அப்சர்வேஷன் ரொம்ப ஷார்ப். முதல் சோதனை. ஒரு ஃபாரின் ஷிப்மெண்ட் டீல். கணக்குல ஒரு மிஸ்மேட்ச். 5 லட்சம் குறைவு. ஆஃபீஸ் ஃபுல் டென்ஷன். சேகர் கோபத்துல கத்துறான். யார் இதை பண்ணனது? எல்லாரும் சைலண்ட். அந்த நேரம் அரவிந்த் முன்னாடி வந்து நிக்கிறான். சார், அது என் தவறு. ரூம் சைலண்ட். அவன் தொடர்கிறான். சார், இன்வாய்ஸ் கிராஸ் செக் பண்ணும்போது ஒரு காலம் மிஸ் ஆயிடுச்சு. டபுள் வெரிஃபை பண்ணல. இது என் மிஸ்டேக். சேகர் அவனை நேரா பார்த்தான். நீ ஃபர்ஸ்ட் மந்த் தான் ஜாயின் பண்ணிருக்க, மறைக்கலாம் இல்ல? அரவிந்த் காமா சொல்றான். மறைச்சா இன்று தப்பிச்சுக்கலாம். ஆனா நாளைக்கு நான் என்ன நம்ப முடியாது சார். அந்த ஒரு டயலாக், அந்த ஒரு ஐ கான்டாக்ட், அந்த ஒரு சைலன்ஸ். அந்த நொடி என்ன நடக்குது? சேகர் மனசுல ஒரு கிராக். அவன் நினைக்கிறான், இவன் வேற மாதிரி. அந்த 5 லட்சம் அவனுக்கு முக்கியம் இல்ல. ஆனா அந்த நேர்மை பிரைஸ்லெஸ். காலம் கடக்குது. 3 மாதம், 6 மாதம். அரவிந்த் ஸ்லோலி முக்கிய ஃபைல்ஸ் ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறான். சாலரிஸ் டிரான்ஸ்ஃபர், வெண்டார் அப்ரூவல்ஸ், கான்ஃபிடென்ஷியல் டீல்ஸ். சேகர் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இவன் தன் தவறையே ஒப்புகிறவன். இவன்கிட்ட பிட்ரேயல் வராது. அதுதான் டர்னிங் பாயிண்ட். ஒரு நாள் பெரிய இன்டர்நேஷனல் கான்ட்ராக்ட். அட்வான்ஸ் 2 கோடி. பேப்பர் ஒர்க் முழுக்க அரவிந்த் கிட்ட. அவன் காம். டீல் க்ளோஸ் ஆகுது. ஆனா அடுத்த வாரம் கம்பெனி அக்கவுண்ட்ல ஒரு சைலண்ட் டிரான்ஸ்ஃபர். ஸ்மால் அமௌண்ட். 2 கோடியிலிருந்து 8 லட்சம் மட்டும். யாரும் நோட்டீஸ் பண்ணாத அளவுக்கு செட்டில். சேகர் கண்டுபிடிக்கிறான். ஆடிட்ல தெரியும். சேகர் ஷாக். அவன் அரவிந்த கூப்பிடுறான். நீயா? அரவிந்த் கண்ணேரா பார்க்கிறான். சைலன்ஸ். அவன் சொல்றான், சார், அந்த நாள்ல நான் உண்மையை சொன்னது உங்க நம்பிக்கைக்காக இல்ல, எனக்கு உங்க நம்பிக்கை தேவைப்பட்டதால. ரூம் ஃப்ரீஸ். ஒரு சின்ன உண்மை பெரிய பாதுகாப்பை உடைக்கும். ஒரு சின்ன ஜெனராசிட்டி மனிதன் காடை தூக்கி போடும். லா 12 இதுதான் சொல்றது. ஒரு உண்மையால் உன்னை தூங்க வைக்கிறேன், பிறகு நான் விளையாட ஆரம்பிப்பேன். இமேஜின் பாக்கியா கேரக்டர். ஒரு சீன்ல அவன் தன் மிஸ்டேக்கை ஒப்புக்கிறான். மணி வீரா இமோஷனலா நம்ப ஆரம்பிப்பான். ஆடியன்ஸ் கூட நம்பும். கிளைமேக்ஸ்ல பிட்ரேயல் வந்தா அது 10x இம்பாக்ட். செலக்டிவ் ஹானஸ்டி இஸ் ஈக்குவல் டு இமோஷனல் ட்ராப். மனிதன் என்ன நினைக்கிறான்? இவன் ஒரு தடவை உண்மையாயிருந்தால் அவன் ஓவரால் நல்லவன். அது ஹியூமன் பயஸ். ஒரு பாசிட்டிவ் இன்சிடென்ட் அனைத்து நெகட்டிவ் சஸ்பிஷனையும் அழிக்கும். நேர்மை நல்லது. ஆனா நேர்மை ஒரு ஆயுதமா பயன்படுத்தும் மனிதரிடம் நீ கவனமாயிரு. ஏன்னா கத்தி வெளியில் தெரியும், ஆனா நம்பிக்கை கத்தி உள்ளே குத்தும். நீங்க இந்த விஸ்டமை விரும்பினா உங்க எபிக் தமிழ் யோகி ஃபேமிலியில சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்க. புதிய வீடியோக்கள், முதல் நெறிமுறைகள், உளவியல் பாடங்கள், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சீராக பெற. வணக்கம். இது உங்கள் எபிக் தமிழ் யோகி.